ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ போட்டு. ஆமா, நிறைய பேரு கமெண்ட்ஸ் ரிப்ளை எப்போ சிஸ்டர் போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வந்துட்டல்ல, வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இப்போ அதிகமா கேக்குறது வந்து சிஸ்டர் டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி டிசம்பர் சொல்லியிருப்பேன், டேட் மட்டும் சொல்லல. ஏன்னா முன்னாடியே பாப்பா பிறக்கலாம்ல, அதனால எதுக்கு டேட் அப்படின்னு சொல்லல. பட் இப்போ கொஞ்சம் அதிகமா கேக்குறதுனால டிசம்பர் 22 தான் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஆமா. கொஞ்சம் கிறிஸ்துமஸ் அப்ப குடுத்துருந்துருக்கலாம்ல. கொஞ்சம் கிறிஸ்துமஸ்க்கே சுட்டி கைக்கு வந்துருவாங்க. கிறிஸ்துமஸ் சுட்டியோட கொண்டாடலாம். இப்ப கொஞ்சம் டேட் நெருங்க நெருங்க எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்னடா அதுக்குள்ளயே வந்துருச்சா அப்படின்னு. ஒண்ணு இன்னொன்னு வந்து எப்படா டேட் வரும் சுட்டி கையில வருவாங்கன்னே இருக்கு. ஒரு மாரி வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயிறு கொஞ்சம் பெருசாகும்போது மூச்சு விடவும் கஷ்டமா இருக்கு. நடக்க முடியல, குனிய முடியல, நிமிர முடியல. இப்பதான் நான் கன்சீவா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். இவ்வளவு நாள் ஒரு மாரி ஹாயா திரிஞ்ச மாரியும், இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்தது மாரியும் இப்பதான் நம்ம உண்மையாவே கன்சீவா இருக்கோம் அப்படின்னு இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப உதைக்கிறானா, பெயினாவும் இருக்கு. இங்க வந்து மூச்சு அடைக்குது. நல்லா இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. பார்க்கலாம். இல்லாத நீங்க இருக்கீங்களா? எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அடுத்து வளகாப்பு ஆல்ரெடி நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் பேஜ்ல போய் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குல்ல, வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். கமெண்ட் ரிப்ளை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு பார்ட் பார்ட்டா போட்டிருக்கேன். அதே மாதிரி இது கமெண்ட் பாக்ஸ் பார்ட் 4, இது ரிப்ளை 4 வருது. ஏன்னா அதுலயே நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுல போய் பாருங்க. இப்ப வந்து வளகாப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 9 மந்த்ல தான் நம்ம வளகாப்பு போடுறோம். ஒண்ணு இந்த நவம்பர் லாஸ்ட் இல்லைன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்ல வளகாப்பு போட்டுருவோம். கார்த்திகை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்ல வந்து தமிழ் மாசம் தான் கனெக்ட் பண்றாங்க. அதனால கார்த்திகை ஸ்டார்ட் ஆனதும் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் முகூர்த்தத்திலேயே வளகாப்பு போட்டுடலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. பண்ணிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே வாங்க. அப்புறம் எப்படி வரணும்னு கேட்பீங்க. எனக்கு இந்த ஊர் அவங்களுக்கு தெரியாது. என் ஊர் வந்து சனவெளி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஆர்எஸ் பக்கத்துல சனவெளி. சனவெளியில இறங்கி, சனவெளி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். சனவெளின்னு டிக்கெட் எடுத்து சனவெளியில இறங்கி அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு வர மாதிரிதான் இருக்கும். மரியாதைப்பட்டினம், சனவெளியில மரியாதைப்பட்டினம் இந்த ஆட்டோ போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. ஆட்டோக்கு 120 ரூபா வாங்குவாங்க. அதான் மரியாதைப்பட்டினம். இங்க ஒரே ஏரியா மரியாதைப்பட்டினம். நம்ம இடத்துல மட்டும் தான் சர்ச் இருக்கும். சர்ச் பக்கத்துலயே நம்ம வீடு, அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படியும் ஒரு 10,000 பேர் பாப்பீங்க. 10,000 பேருக்கு மட்டும் தான் என் ஊர் பேரு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுலயுமே என் ஊர் பேரை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கிராமம், ரொம்ப உள்ள இருக்கு. அவ்வளவா யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால என்ன நிறைய பேர் வளகாப்புக்கு வர சிஸ்டர் ஊர் பேரு சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஊர் பேரு இதுலதான் சொல்றேன். ஜனவரியில இறங்கி ஆட்டோ பிடிச்சுவாங்க. இன்னொன்னு வந்து தேவகோட்டை சைடு ஊர் இருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் பஸ், ராம்நாடு பஸ்ல ஏறி சனவெளியில டிக்கெட் எடுக்கணும். ராம்நாடு சைடு வரதா இருந்தா காரைக்குடி, தஞ்சாவூர் பஸ்ல ஏறி சனவெளியில டிக்கெட் எடுக்கணும். கரெக்டா நான் ரூட் சொல்றேன்னான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நார்மலாவே ரூட் சொல்ல தெரியாதுன்னு செல்வா திட்டுவான். பட் நான் டேட் சொல்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்றேன். நீங்க அங்க போய் என்ன பர்சனலா கான்டெக்ட் பண்ணுங்க. நான் பர்சனலாவே அட்ரஸ் ஃபுல்லா இதே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பர்சனலா கான்டெக்ட் பண்றவங்க பர்சனலா கான்டெக்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சிஸ்டர் சாப்பிடுறீங்க? சாப்பாடு டயட் பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், குண்டாகிறதுக்கு என்ன பண்றது? நான் குண்டா இருக்கேன், ஒல்லியாகிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா இருக்கு. ஏன்னா நானே குண்டம்மா மாதிரி தான் இருந்தேன். இப்போ இல்ல, அப்போ உடம்பு குறைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். சோறை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறைஞ்சிரும். தண்ணியை நிறைய குடிக்கணும். ஒல்லியா இருக்கிறவங்க நல்லா சாப்பிடணும். நல்லா பழைய சோறு, நல்லா புரோட்டீன்லாம் எடுத்துக்கிட்டா உடம்பு ஏறும். பட் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். டயட்ல இருக்கேன்னு 2 நாள் இருப்பேன். ஒரு வாரம் எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டேன். ஒரு 2, 3 நாள் இருக்கும். அது மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம்ல. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்களே பார்த்து நீங்களே நினைச்சு நீங்க உடம்ப குறைச்சுக்கோங்க. ஏன்னா யாரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் எப்ப பாரு சாப்பாடே சாப்பிடுறீங்களே, கொஞ்சம் ஹெல்த்தியாவே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ஹெல்த்தியாவும் சாப்பிடுறேன். நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறேன், பழங்கள் எடுத்துக்கிறேன், காய்கறிகள் எடுத்துக்கிறேன். அது போக பர்சனலாவும் சாப்பிடுறேன். பட் அது வீடியோல காட்டுறது இல்ல. ஃபேமிலில கொஞ்சம் பர்சனலா ஒரு சிலதை வீடியோல காட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால மத்தபடி நான் ஹெல்த்தியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் இது வந்து 1, 2க்கு சொல்லி 3 கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிருக்கணும். இது 4வது. உங்க அத்தையே வேலை பாக்குறாங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுறீங்களேன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நோகாம சாப்பிடுறீங்க, இப்போ நோகாம சாப்பிடுறீங்க.
அப்புறம் சுட்டி பிறந்ததுக்கு அப்புறம் புள்ள பிறந்துருச்சுன்னு புள்ளைய பாத்துக்கிட்டு வேலை பார்க்க மாட்டியா? அப்போ உங்க அத்தை தான் வேலை பார்க்கணுமா? எப்படி இப்படி இருக்கீங்க? எப்படி சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டுதுன்னு கேட்டாங்க. ஒரு லேடி தான் கேட்டாங்க. எனக்கு அது உண்மையா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படிலாம் இல்ல. எப்படி சொல்ல உங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. போன வருஷம் இதே டைம்ல அத்தைக்கு என் வீடியோ கண்டினியூவா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். போன வருஷம் இதே டைம்ல தீபாவளி டைம்ல அத்தைக்கு உடம்பு சரியில்லை, கையில அடிபட்டு கட்டு போட்டிருந்தோம். அப்போ ஒரு 3 மாசம் சென்னையில இருந்து இங்கதான் வந்து 3 மாசமா ஆமா 2 மாசமாவது இருந்துதான் இருந்து எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். அப்ப மழை டைம் மாடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. A to Z எல்லா வேலையும் எங்க அத்தையை பெட்டுல விட்டு எந்திரிக்கவே விட மாட்டேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்க அத்தை மனசாட்சியே இல்லாம இருக்காங்க, இப்படி சின்ன பிள்ளை இவ்வளவு வேலை பாக்குறீங்க, உங்க அத்தை எப்படிதான் சாப்பிடுறாங்க அப்படின்னு அப்பவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து சும்மா மேலோட்டமா தெரியுது, அப்படி இல்ல. அத்தைக்கு 3 பசங்க, நான் தான் இந்த வீட்டுல ஒத்த பொண்ணு வந்திருக்கேன். அத்தைக்கு முடியலைன்னா நான் தான் பாக்கணும், எனக்கு முடியலைன்னா எங்க அத்தை தான் பாக்கணும். எங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இருக்கு. அவளுக்கு முடியல நான் பாக்குறேன்னு எங்க அத்தை பாக்குறாங்க, எங்க அத்தைக்கு முடியல நான் பாக்குறேன் நான் பாக்குறேன். அது வந்து வெளி தோற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது சொல்ல வேணாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியே நிறைய பேர் வந்து உன் மருமகளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற, உன் மருமக உங்ககிட்ட நல்லா வேலை வாங்குது, உன் மருமகள் எப்படிலாம் வச்சுக்காது அப்படின்னு நிறைய பேர் எங்க அத்தையிட்ட சொல்லுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸே கொஞ்சம் காண்டா பொறாமையா இருக்கும்போது ஒரு சில பேருக்கு இருக்கலாம். மற்றபடி 2 பேருமே வேலையை ஷேர் பண்ணிக்கிறோம். நான் சமைக்கிறேன் அப்படின்னா அத்தை தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அத்தை மீன் குழம்பு நான்வெஜ் நான் மேக்சிமம் வெஜ் நான் தான் சமைப்பேன். நான்வெஜ் சமைக்கிறாங்கன்னா நான் தான் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுப்பேன். அத்தை மீன் ஆயிராங்கன்னா எல்லாமே திங்ஸ் நான் எடுத்து கொடுப்பேன். எல்லா வேலைக்குமே நாங்க பாதி பாதி. என்னால முடியலைன்னா நான் உட்காந்துருவேன். நான் உட்காந்துட்டாலும் எங்க அத்தைக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு உட்காந்துரு அப்படின்னு. எங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு ஒத்துமை இருக்கும்போது நீங்க வந்து அப்படி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. எப்படி இந்த லேடி இப்படி பேசுறாங்க அப்படின்னு. நாளை பின்ன சுட்டி பிறந்தாலுமே நான் சுட்டியை பாத்துக்கிற மாதிரி நிலைமை இருந்தா நான் பாத்துட்டு தான் இருப்பேன். எங்க அத்தை வேலைதான் பார்க்க செய்வாங்க. எனக்கு என்னால முடிஞ்ச வேலைன்னா சுட்டி எங்க அத்தைகிட்ட கொடுத்துட்டு நான் வேலை பார்ப்பேன். இது வந்து நார்மல். ஒரு ஃபேமிலின்னு இருந்தாலே ஒரு சில மாத்தி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்றதும் அது நார்மல் தான். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மறுபடியும் வாசிச்சுட்டே இருந்தேன். எப்படி இவங்க இப்படி டக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க ஒரு வீட்டுல. ஏன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்போது இந்த போகும்போது சூன்னு சொல்லிட்டு போமான்னு சொல்ற மாதிரி சூன்னு சொல்லிட்டு போறது வந்து மனசுல பதிஞ்சிடக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. கமெண்ட்ஸ் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படி சொல்றீங்க. நார்மலா நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 பேருக்கு விஷ் பண்றேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் தான் தேங்க்யூ சொல்றீங்க. மத்த பேரு தேங்க்யூவே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்களே சொல்லுங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்றோம்னா தேங்க்யூ சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நீங்க ரெஸ்பான்ஸே கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் தேங்க்யூ சொல்லுங்க சிஸ்டர். அதனால என்ன ஆயிடும் போகுது. இன்னொன்னு வந்து இன்னைக்கு பர்த்டேனா ஒன் டைம் முன்னாடி நேத்தே சொன்னாதான் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஞாபகம் மறதி. நான் வந்து இந்த நோட்ல நான் எழுதி வச்சிருப்பேன் யார் யாருக்கு எத்தனாம் தேதி பர்த்டேன்னு நோட் பண்ணி தான் நான் இதை பார்த்துதான் மிஸ் பண்ணுவேன். நீங்க இன்னைக்கு சொன்னீங்களா, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும் நேம். நீங்க இன்னைக்கு பர்த்டேனா நேத்தே சொல்லிருங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இன்னைக்கு பர்த்டேனா இன்னைக்கு நான் ஒரு வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. எனக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதா மிஸ் ஆகுது. இன்னொன்னு வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க சிஸ்டர்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புறீங்க. பேர் எனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க சிஸ்டர் பேரு சொன்னாதான் நான் பேரு சொல்லி விஷ் பண்ணுவேன். இன்னொன்னு வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நேம் சொன்னீங்கன்னா, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க பட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பேர் பட்டுன்னு தெரியும். ஆனா உங்க டேட் எனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு டேட்டு சொல்லுங்க. எனக்கு 15ஆம் தேதி பர்த்டே நேம் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டா 15ஆம் தேதி விஷ் பண்ணுவேன். நீங்க சும்மா பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு மட்டும் நீங்க விஷ் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கோவப்படுறீங்க. நீங்க பேர் சொன்னாதானே நான் விஷ் பண்ணுவேன் சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க அது கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் எல்லாருக்குமே விஷ் பண்ணுவேன். நீங்க எல்லாருக்கும் விஷ் பண்றீங்க, எனக்கு மட்டும் விஷ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படி சொல்றீங்க. நான் மேக்சிமம் எல்லாருக்குமே விஷ் பண்ணிடுவேன். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுனால நான் என்ன ஆயிட ஒரு சில நாள் நான் வெளியில போயிடுவேன்ல, ஒரு சில நாள் நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். அம்மா வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது நோட்டை வீட்டுல வச்சுட்டு போயிருவேன். அப்போதைக்கு எனக்கு அங்கே வீடியோ வாய்ஸ் போடுறதுக்கு டைம் கிடைக்கும் போது அங்கே வாய்ஸ் போட்டுருவேன். அப்போதைக்கு இந்த நோட் இல்லாதனால நான் அன்னைக்கு
மிஸ் பண்ணா மிஸ் பண்ணிருவேன். அதனால கோச்சுக்காதீங்க சரிங்களா? அப்புறம் இது நான் சும்மா லாங் வீடியோ போடணும்னு தான் போடுறேன். சும்மா மொக்கத்தனமா தான் பேசியிருப்பேன். ஒரு பயன்டாவே இருந்திருக்காது. இன்னொன்னு வந்து லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி எல்லா கமெண்ட்ஸ் ரிப்ளைலயுமே லாஸ்ட் சொல்லியிருப்பேன். லவ் ஸ்டோரின்னு சொல்றேனே தவிர, அந்த லவ் ஸ்டோரி வந்து ஃபுல்லா சொல்ல மாட்டேங்கிறேன். அது எனக்கே தெரியும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, எனக்கு நான் சொல்ட்டேன். என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நானும் செல்வாவும் 12, 13 வருஷமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஐயோ! உண்மையாவே எங்க லவ் ஸ்டோரி மாரி யாருக்குமே லவ் ஸ்டோரி இருக்காது. என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். நான் சுட்டிக்கு வச்சிருக்கேன். நெறைய ஸ்டோரி வச்சிருக்கேன். சுட்டிக்கு செம்ம என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். எங்க லவ் ஸ்டோரிலாம் பயங்கரமா இருக்கும். சிரிப்பு, காமெடி, அழுக எல்லாமே இருக்கும். செம என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அவனுக்கு. பட் வந்து கஷ்டம் நெறையா இருக்கு. நெறைய பேரு இப்ப வந்து ஒரு சில பேரு ஒத்துப்பாங்க. ஒரு சில நமக்கு வந்து நம்ம லவ்க்கு வந்து எதிரிகள் வந்து அதிகம். எக்கச்சக்கமான எதிரிகள் நெறைய பேரு நெறைய ஆப் வச்சிருக்காய்ங்க. நான் வந்து ஏதாவது ஒரு மேட்ரு இந்த இடத்துல இப்படி நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாலே இந்த வீடியோ அவைங்க பார்த்தா கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாய்ங்க. அந்த இடத்துல சம்பவம் பண்ணது நம்ம தாயா அப்படின்னு என்ன நமக்கு நெறைய ஆப் வச்சுட்டாங்க. கொஞ்சம் பொறாம பிடிச்சவங்க. அதனால எனக்கு இந்த இடத்துல இத சொன்னா இவங்க பாதிக்கப்படுவாங்களோ, இந்த இடத்துல இது சொன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்களோ, இது சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு எனக்கே ஒரு தெளிவா இல்ல. மத்தபடி அதான் கொஞ்சம் எத சொல்லலாம், எத சொல்லக்கூடாது. விடு இதுல அப்போன்னு எனக்கு கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த செல்வா பையல கேன்சல் பண்ணலாம். நீ சொல்லுடா எது சொல்லலாம்ன்னு சொன்னா, எனக்கு தெரியாது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிருவா. நான் ஒரு வளருவாயி. நான் ஒண்ணு சொல்லணும்னு தான் வீடியோ கேமராக்கு முன்னாடி உட்காருவேன். ஆனா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அத சொல்லாம எது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அத சொல்லி போடுவேன். அப்புறம் ஃபோன் பண்ணி அவன் திட்டுவான். இதெல்லாம் எதுக்குடி சொன்ன அப்படின்னு. அதனால அவன் கொஞ்சம் கூட இருக்கும்போது சொன்னா, இத சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது சொல்லுவான்ல. நான் கண்டிப்பா இந்த லவ் ஸ்டோரி மட்டும் சுட்டி பொறந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஏன்னா அவனும் கேட்பான்ல அதனால. அப்புறம் என்ன இருக்கு? அம்புட்டத்தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அம்புட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்க்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வீடியோக்கு கீழ வந்து அடுத்த கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பார்ட் 5 இது 4 நினைக்கிறேன். ஆமா பார்ட் 5ல வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன இங்கேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமாவே நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ண பாக்குறேன். அப்புறம் நெறைய பேர் அம்மா வீட்டுக்கு போலையா? அம்மா வீட்டுக்கு போலையான்னே கேக்குறீங்க. அம்மா வீட்டுக்கு அதான் போணும். அம்மா வீட்டுக்கு வளாப்பு போட்டுட்டு தான் போணும். இன்னும் கொஞ்ச நாள் தானே வளாப்பு போட்டுட்டு போயிருவோம். அப்புறம் செல்வா அப்ப ஊருக்கு வருவான்னு கேட்டிருந்தீங்க. நானும் ஒரு 2 நாள் வந்துட்டு போப்பான்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். கமிட்மெண்ட் கொஞ்சம் நெறைய இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு 15ஆம் தேதி வரை கமிட்மெண்ட் நெறையா இருக்கு. வண்டிக்கு கொஞ்சம் வேலையாயி போயிருது. சீட்டு கட்டணும், லோன் கட்டணும் அப்படின்னு. அதனால கமிட்மெண்ட்ட கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்வா எப்போ வருவான்னு. இவ்வளோ நாள் ஒண்ணும் தெரியல. இப்ப கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. பாப்போம் அவன் எப்போ வரான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் போதும். ஒரு 8 நிமிஷமாவது இந்த 8 நிமிஷம் வந்திருக்குமான்னு தெரியல. 8 நிமிஷமாவது வந்திருக்குன்னு. இது நம்ம டாமு பையன். சும்மா நான் தனியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகவும், இவனும் வீடியோல இருக்கட்டுமேன்னு நம்ம டாமு பையல காட்டுனேன். டாமு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. போதும் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போதும் மாதிரிதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எப்போது மாதிரி நம்ம ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. முக்கியமா நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளைல வந்து உங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்க நேம் சொல்றதா இருந்தா கூட என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லிட்டு உங்க என்ன கேட்கணும் கொஸ்டின் சொல்லிட்டு உங்க நேம்மே சொல்லுங்க. அடுத்த தடவை நான் ரிப்ளை பண்ணும்போது உங்க நேம் சொல்லியே நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் பாய்.